நம்ம வந்து 4 ways to accelerate your business அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 விதமான ஸ்பீட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஸ்பீட், ப்ராசஸ் ஸ்பீட், டைமிங் ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்பீட். ஆல்ரெடி 2 ஸ்பீட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் ஸ்பீட். அதாவது இந்த ப்ராசஸ் ஸ்பீட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டார்ட் டு எண்ட், நம்மளுடைய ப்ராசஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ்மெண்ட்லேருந்து டெலிவரி பண்ணுறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபங்க்ஷனிங் ஸ்பீடில் நம்மளுடைய ரிசோர்ஸஸ், நம்மளுடைய டீம் கோஆர்டினேஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த டைமிங் ஸ்பீடில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ப்ரமோஷன்ஸ் அட் த ரைட் டைம். அந்த ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீசனல் பிஸ்னஸ். நிறைய ஒரு பிஸ்னஸ்க்குமே ஒரு சீசன் இருக்கும். என்னுடைய கிளைண்ட் அதிகமாக இந்த டைமில் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீசன் இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பிஸ்னஸ். இஃப் இட் இஸ் அ சீசனல் பிஸ்னஸ், அந்த ரைட் ப்ரமோஷன்ஸை நம்ம கரெக்டான நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியான கரெக்டான டிஸ்கவுண்ட்ஸ், கரெக்டான ஆஃபர்ஸ். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் டு பிராண்ட் வந்து இட் வில் டிஃபர். ஒரு சில பிராண்ட் வந்து த்ரூ அவுட் த இயர் வைப்பாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து 60 days ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து அந்த வீக்கெண்ட் மட்டும் ஒரு ஆஃபர் வைப்பாங்க. அந்த மாதிரியான அந்த ஸ்பீட் ஆஃப் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளஸ் த ப்ரொமோஷனல் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து ஒரு முக்கியமான டைமிங் ஸ்பீடு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையரிங் டைமிங் ஸ்பீட் அண்ட் ஃபயரிங் டைமிங் ஸ்பீட். ஒரு எம்ப்ளாயியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவங்களால வந்து பிஸ்னஸ்க்கு வந்து க்ரோ ஆகிறது ஸ்லோ ஆகும், இவங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை ரிமூவ் பண்ண போகிறீங்க, ஃபயர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீட் ஆஃப் ஃபயரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐ see that lot of business owners do a mistake of slow firing. பொறுமையாக அதை யோசிச்சு ஜனவரியில் ஃபயர் பண்ண வேண்டியவங்கள ஜூன் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சேம் வே ஹையரிங் ஷுட் பி ஃபாஸ்டர். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஹையரிங்கை வந்து எவ்வளோ குயிக்காக நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த டைமிங் ஸ்பீட் அப்படின்றது தான் நம்மளுடைய தேர்ட் ஸ்பீட். ஸோ அவுட் ஆஃப் 4 speeds, that is functioning speed and timing speed and process speed அப்படின்றத நம்ம முடிச்சிட்டோம். The 4th speed is called expansion speed. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.